ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ முருங்கைக்கீரை இட்லி பொடி வந்து ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம். முருங்கைக்கீரை இட்லி பொடி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ. சாதம் சுட சுட இருக்குது. அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நம்மளுடைய முருங்கைக்கீரை ரைஸ் மிக்ஸ் போடு. இதை ரைஸ்லேயே நம்ம கலந்துக்கலாம், அப்படின்னா இட்லி தோசையிலேயே கலந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படியே கலந்து நெய்யோடு கலந்து அப்படியே போட்டு பிசைஞ்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்க முடியாது இல்லைங்களா? டெய்லி சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடியை டெய்லி நம்ம உணவில் சேர்த்துக்கிற மாதிரி நம்ம ஈஸியாக முருங்கைக்கீரை ரைஸ் மிக்ஸ் பவுடர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஆஹா, செம்மையாக இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அம்மா வாங்க. இவங்க நம்மகிட்ட சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நமக்கு வறுக்கிறது இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க அம்மா. எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. வாழ்நாள்லேயே இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இவங்க நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமரு. எப்படி இருக்கு முருங்கைக்கீரை சாதப்பொடி? செம்மையாக இருக்குங்க. செம்மையா இருக்குங்களா? ஒன்று இந்த மாதிரி நான் வாழ்நாள்லேயே சாப்பிட்டதே கிடையாது. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.